ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாவு ரொம்ப நல்ல விஷயம். அது தெரியாதவங்க தான் மரணத்தை பார்த்து பயப்படுறாங்க. பாம்பன் சுவாமிகள் சொல்கிறாரு, மரண பிரமாதம் நமக்கு இல்லையாம் அப்படிங்கிற. மரணத்தை பார்த்து எனக்கு பயமே கிடையாது அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, இந்த அதுக்கு முன்ன இதில் சொல்லிடுறேன், மணிமேகலையில் ஒன்று வரும். மணிமேகலை என்ன வரும்னா, ஒரு கொடிய தொழிலை செய்கிற ஒருத்தன் என்ஜின் டிரைவர் மாதிரி இருக்கான். அவன் சுடுகாட்டில் நெருப்பை மூட்டி வச்சுட்டு சின்ன குழந்தைங்களும் பார்க்க மாட்டேன்றான், பெரிய ஆளுன்னு பார்க்க மாட்டேன்றான், ஆம்பளை பார்க்க மாட்டேன்றான், பாவடி பார்க்குறான், ஒவ்வொரு பொண்ணமாக தூக்கி எரிச்சிக்கிட்டு இருக்கான். அதனால் அவன் யார்? கொடுந்தொழிலாளன். முதியோர் என்னான் இளையோர் என்னான், கொடுந்தொழிலாளன் கொன்றனன் குயிப்பை அழல்வாய் சுடலை தின்ன கண்டுங்கிறார். கொடிய தொழிலை செய்கிற யமதர்மன் சுடுகாட்டு நெருப்பில் போட்டிருக்கான. அதெல்லாம் பார்த்து ஏன் மனிதர்களே இந்த உலகம் ரொம்ப சாஸ்வதமானது, நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா. அதே மாதிரி இங்கிலீஷில் ஆலிவர் பிளாங்கோ ஒயிட்னு ஒருத்தன் எழுதினான். அது கவிதைக்கு பேர் நைட் அண்ட் டெத். அவன் சொன்னான், உலகத்தில் முதல் மனிதன் வந்தான், அவனுக்கு சூரியன், பறவைகள், விலங்குகள் இதெல்லாம் தான் தெரிஞ்சது. மத்தியானம் போய் ஒரு மயக்கும் மாலை பொழுது வந்தவுடனே அவனுக்கு பயமாகி போச்சு. ஏன்னா அவனுக்கு இருட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது, நைட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது. என்ன ஆக போதோ என்ன ஆகுதுன்னு நினச்சினே இருந்தான். பறவைகள், விலங்குகள்லாம் பொந்துக்கு குண்டுக்கெல்லாம் போயிடுச்சு. இவனும் அப்படியே கொட்டாய் விட்டுன்னு தூங்கிட்டான். திடீர்னு சூரியன் மூஞ்சி மேலே அடிச்சு உடனே முழிச்சு பார்த்தான். ஆஹா, நான் பயந்து நின்ற நைட்டு எவ்வளோ நல்லா இருக்குது, ரொம்ப குழு குழுன்னு இருக்குது, நல்லா தூக்கம் வருது, ரெஸ்ட்டு கிடைக்குது, உலகம் பூரா அமைதியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இஃப் லைட் கேன் டஸ் டிசீவ் வேர் ஃபார் நாட் லைஃப்னு. வெளிச்சம் அந்த ஆதி மனிதனை ஏமாற்றியது, அதுபோல் இந்த மனித வாழ்க்கையில் இருக்கிற பகல் என்பது ஒன்றை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. இஃப் லைட் கேன் டஸ் டிசீவ் வேர் ஃபார் நாட் லைஃப். அதனால் மரணத்தை பற்றி தெரிஞ்சவங்க தான், நிஜமாக தெரிஞ்சவங்க தான் அதை பற்றி. முன்ன பின்ன செத்துருந்தா தானே சுடுகாடு தெரியுதுன்னுவாங்க எங்கள் ஊர் பக்கம்லாம். அந்த மாதிரி டெத் இஸ் எ பியூட்டிஃபுல் திங். இங்கிலீஷில் ஒரு நாவல் இருக்குது, அதுக்கு பேர் டியூஸ்டேஸ் வித் மோரிங்ஸ். மோரிங்னு ஒரு ஆள் விளம்பரம் கொடுப்பார். எனக்கு 84 வயசாகிடுச்சு, நான் சாகத்துக்கு முன்னே என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களெல்லாம் ஷேர் பண்ண விரும்புகிறேன், யாரானா வாங்கன்ட்டு. ஒரு ஆள் போவான், சார் நீங்கள் டீச்சராக இருந்தபோது நான் உங்கள்கிட்ட ஸ்டூடெண்டாக இருந்தேன், அதனால் நான் இப்போ ரேடியோவில் வேலை செய்கிறேன், உங்கள் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு. ஓகே மேன், கம் டு மீ ஆன் எவ்ரி டியூஸ்டே, ஐ வில் ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படிங்கிற. இவன் முதல் டியூஸ்டே அன்றைக்கி போவான். போன உடனே அந்த ஜன்னல் இல்லை, அங்கே போய் பார்த்துட்டு வா என்ன தெரியுதுன்னு. அவன் நீல நீர ஆகாசம், குருவி, காக்கா, தண்ணி, பறவைகள் எல்லாம் தெரியுது சார், பச்சை பச்சையில் புல்வெளியெல்லாம் இருக்குது சார். நான் உன்னை பாருன்னு சொல்கிறது வரைக்கும் இதெல்லாம் நீ பார்த்தியா? நான் சாக போகிறேன்னு டெஃபினட்டாக தெரியுது, அதனால் ஜன்னலை திறந்து வச்சுட்டு நான் சோஃபா போட்டுன்னு இதெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் மை லெசன் நம்பர் 1 இஸ் த பெஸ்ட் வே டு லீவ் இஸ் டு நோ தட் ஐ வில் டை. நான் கட்டாயம் சாக போகிறேன்னு தெரிஞ்சால் தான் நீ சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லு. ஒரு பெரிய ப்ராஃபிட் இருப்பார். அவர் ஒரு நாள் இந்த மாதிரி ஜனங்கிட்டலாம் உட்காந்துக்கிற போது, இந்த வேலை எனக்கு பிடிக்கல, இந்த சாமியார் வேலை, ஐ குவிட் அப்படின்வார். உடனே நோ நோ நோ, எங்களுக்கெல்லாம் யார் வழி காட்டுவாங்க அப்படின்னும். அதுக்கு அவர் சொல்லுவார், உனக்கு என் பவர் தானே வேணும், யார் வேணால் வாங்க, என் பவர் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஐ வில் டெல் யூ ஆல் அபவுட் திஸ் மிராக்கிள்ஸ் அண்ட் திங்ஸ், பட் ஐ வில் நெவர் டெல் யூ தட் இட் இஸ் அ போரிங் ஜாப்னுவார். இது ரொம்ப போர் அடிக்கிற வேலை இந்த சாமியார் வேலை அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃப்ளைட் வாங்கிட்டு அதில் கொஞ்சம் போய் ஏதாவது புல்வெளியில் பார்க் பண்ணுவார். ஒரு டீ போட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக அப்படி மைதானத்தில் படுத்துன்னு இருப்பார். ஒரு ஆள் சொல்கிறான், சார் உங்களை பார்த்தா வசதியாக தெரியுது, ஆனால் எதுவுமே செய்யாமல் ஜாலியாக இருக்கீங்க, உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன தான் கற்றுக்குனீங்க எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு. அவர் சொல்கிற, நீ கேட்கறதுனால சொல்கிறேன், உலகத்தில் யூ ஹேவ் அ ரைட் டு லீட் த லைஃப் விச் யூ வாண்ட். உனக்கு எப்படி வாழணுன்னு இருக்கோ அப்படி நீ வாழ்ந்துக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் யூ கேன். நான் ஏன் இப்படி வாழ்கிறேன்னு நீ எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா பண்ணு, இல்லைன்னா பண்ண தேவையில்லை. பட் ஷுட் கிவ் த சேம் ரைட் டு த ஆப்போசிட் பர்சன். உனக்கு இருக்கிற அதே உரிமைகள் எதிராளிக்கு நீ கொடுக்கணும். அவனுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை வாழணும். நெவர் பி அஃப்ரைட் ஆஃப் டெத், பிகாஸ் வாட் யூ கால் as the death of a caterpillar is the emergence of a beautiful butterfly. ஒரு கம்பளி பூச்சியின், அருவருப்பான கம்பளி பூச்சியின் மரணம் என்று எதை நீ நினைக்கிறாயோ அது அழகான வண்ணாத்தி பூச்சியின் ஜனனம். அதனால் மரணத்தை பற்றி கவலைப்படாத. அண்ட் நெவர் பி அஃப்ரைட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் திஸ் வேர்ல்டு. உலக மையத்தை பற்றி கவலைப்படாத. கடவுள்கிட்ட 7 14 உலகம் இருக்குது.
இந்த உலகம் போனால் என்ன, மீதி 13 உலகத்தில் உனக்கு ரெடியாக வேகன்சி எல்லாம் போட்டு வச்சுருப்பாரு அப்படின்னு. இது இன்னொரு புக்கு இருக்குது இங்கிலீஷில், த கிரேட்டஸ்ட் மிராக்கிள்னு பேர். ஒரு ஆள் வீட்டு மாடியில் பார்த்துன்னு இருப்பார். சிக்காகோவில் ஐஸில் ஒரு பொம்பளை கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. கீழே இறங்கி வந்து ஒரு புஷ் கொடுப்பாரு, ஸ்டார்ட் ஆகிடும். அவள் கொஞ்சம் தூரம் காரை கொண்டு போய் வச்சுட்டு ஓடி வந்து இவர் ஹக் பண்ணிட்டு ஒரு சீக்கிஸ் கொடுத்துட்டு கார் ஏறி போயின்னு இருப்பாள். இவளும் பேசலை இவரும் பேசலை. அப்போ இந்த ஆள் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவார், ஐம் ரேக் பிக்கர் அப்படின்னு, நான் குப்பை பொறுக்கிறவன் அப்படின்னு. எல்லோரும் என்னங்க வசதியாக கார் எல்லாம் வச்சுன்னுக்கிறீங்க, வீட்டில் இருக்கிறீங்க, உங்களை போய் குப்பை பொறுக்கிறவன்னு சொல்கிறீங்க. அவர் சொல்ல, குப்பைன்றது பழைய ஆவின் பேக்கெட்டு டெட்ரா பேக்கு கோகோ கோலான்னு நினைக்கிறியா? ஒவ்வொரு மனுஷனும் தன்னை பற்றி அவ்வளோ குப்பிகளை வச்சுன்னுக்கிறான். நான் உருப்பட மாட்டேன், இந்த வாழ்க்கை வந்து வேஸ்ட்டு அப்படின்னு. இந்த குப்பைன்றது உண்டு இல்லை. சின்ன வயசில் உங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க நீ உருப்பட மாட்டேடான்ட்டு. உங்கள் வாத்தியார் சொன்னார் நீ எருமதாண்டா மேய்க்க போகிற அப்படின்னு. ஸோ இந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லாரும் கொட்டின குப்பையை நீ கேரி பண்ணிகிட்ருக்க. அந்த குப்பையை எடுத்து போட்டு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற வேலையை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இதுதான் ரேக் பிக்கர் ஸ்டோரி. இப்படி லைஃப்பில் எல்லாமே ரைட்டு. நல்ல மரணத்தை பார்த்து பயப்படக்கூடாது. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன். மானிடர் ஆன்மா மரணம் மீதாது மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய். அர்ஜுனனுக்கு பகவத்கீதையில் கிருஷ்ணர் கொடுத்த உபதேசத்தினுடைய டிரான்ஸ்லேஷன் இதுதான். இந்த உடம்பு தானே செத்து பழிக்கிற விஷயம். அதனால் நீ கவலைப்பட தேவையில்லை. நீ வேறு வேறு பிறவியில் வந்துக்கிட்டே இருப்ப, வேறு வேறு உடம்புல வந்துக்கிட்டே இருப்ப. யூ ஆர் கோயிங் எக்ஸ்பேண்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ். இதுதான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார். மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும். ஆத்மா அழிவதே இல்லை, மறுபடியும் வேறு உடம்புக்குள்ளே வரும், ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணும். இப்படி தான் இந்த புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. நான் அதனால் இது ரொம்ப பியூட்டிஃபுல் டைப்.